வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஒர்க்கிங் மெமரி, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சில இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் இம்ப்ளிசிட் மெமரி, இம்ப்ளிசிட் லேர்னிங், எக்ஸ்பிளிசிட் லேர்னிங் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம சென்ற பதிவில் பகிர்ந்துக்கிட்டோம். இம்ப்ளிசிட் என்ன சொன்னால், ஆர் வி அவேர் ஆஃப் அவர் லேர்னிங் அப்படின்னு கேட்டால் இல்லை. சில சமயத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னு கூட தெரியாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். சரி, படித்ததெல்லாம் புரிஞ்சதெல்லாம் செயல்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டாலும் சில நேரத்தில் இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாட்டா கூட we are not understanding it what exactly it is we have studied, we have learned அப்படின்னா கூட அது சில நேரத்தில் நம்மளால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை பார்த்து நம்ம கவனிச்சுக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு மனசில் வரும். அதாவது the cognitive abilities அப்படின்னு சொல்கிறோம்ல, எல்லாமே ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன் அத்தனையும், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்னெல்லாம் எப்படி ரெகக்னைஸ் பண்ணிக்கும் திங்ஸை, ஹவ் இட் வில் ரீப்ரொடியூஸ் அப்படின்ற அந்த நியூரலாஜிக்கல் அப்ரோச்சில் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம லேர்னிங் என்ற எல்லா குணாதிசயங்களும் எல்லா விஷயத்துலையும் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, காதால் கேட்டுக்கிறது, அப்புறம் டாக்டைல் இன்ஃபர்மேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். செயல்படுத்துகிறோமா அப்படின்னா அதில் கவனம் இல்லை, அட்டென்டிவ்னஸ் குறைபாடு உடையதாக இருக்குது, இல்லாட்டி போனால் ஃபோக்கஸிங் எபிலிட்டி குறைபாடு உடையதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இம்ப்ளிசிட் லேர்னிங்கில் சிலதெல்லாம் சொன்ன உடனே நம்ம இப்போ சென்ற பதிவில் கூட சொன்னோம், படிச்சுக்கிட்டே வரும், புரிஞ்சுட்டே வரும், செய்துகிட்டே இருப்போம்னு. அது மோட்டார் ஆக்டிவிட்டிக்கு இட் இஸ் ஓகேவாக இருக்கும். ஆனால் படிச்சுக்கிட்டே வரும், புரிஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்னா அது எப்படி தீர்மானம் பண்ண முடியும்னா அது அப்படியே எழுதிட்டே வந்தாதான். தட் இஸ் உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தில் புரிஞ்ச செய்தியை அந்த புரிஞ்ச மொழியில் எழுதுறது ஒரு விதமான இம்ப்ளிசிட் லேர்னிங். புரியாத விஷயத்தை நம்மளால் எப்படி எழுத முடியாது. ஆனால் அதனால தான் சிறு குழந்தைகளுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்கர்ஷன் அழைச்சிட்டு போவோம். சில எங்கேயான ஜாலி ட்ரிப் அழைச்சிட்டு போவோம். ஒரு 6 hours 7 hours ஸ்கூல் ரொட்டீன் எல்லாம் விட்டுட்டு ஒரு எக்ஸ்கர்ஷன் எங்கேயாவது அழைச்சிட்டு போவோன்னு வைங்க. அப்போ அழைச்சிட்டு போவாங்க, அங்கே இருக்கிற ஒரு பீச்சுக்கு அழைச்சிட்டு போகிறோம், இல்லாட்டி போனால் ஒரு மாலுக்கு அழைச்சிட்டு போகிறோம், ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கிற இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். அப்போது அந்த பிள்ளைங்களுக்கு அப்சர்வ் அண்ட் லேர்ன் அப்படின்ற கான்செப்டை நம்ம வகுப்பறையில் சொல்லி கொடுத்துருந்தா அங்கே போகிற இடத்துலையும் நம்ம அதெல்லாம் அப்சர்வ் அண்ட் லேர்ன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது வந்துட்டோம். இன்றைக்கி எல்லாம் என்ஜாய் ட்ரிப் பண்ணியாச்சு. காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நல்லா பார்த்து விளையாடியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூலில் நம்மளுக்கு டிஸ்பர்ஸ் சொன்னாங்க. நம்ம அப்பா எல்லாம் நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வி ரீச் ஹோம் சேஃப்லி. ஆனால் நாளைக்கு ஒரு சாட்டர்டே சண்டேனா மண்டே அன்னைக்கு கிளாஸ்க்கு போகும்போது டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சாட்டர்டேவோ ஃப்ரைடேவோ வெளியில் போயிட்டு வந்தோம் இல்லையா, ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வந்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்கர்ஷனில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தங்க, அதெல்லாம் பார்த்ததை பற்றி ஒரு 20 வரி எழுது. யூ ரைட் இட் in your language, either in English or in your mother tongue or wherever, however you are, with a diagrammatic representation, இல்லாட்டி வேணா கார்ட்டூன் எது வேணா போட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம பசங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே அது இம்ப்ளிசிட்டாக தான் அந்த ட்ரிப்பை போயிட்டு வந்திருக்கோம். அப்படின்னா கூட அந்த பார்த்துட்டதை நம்ம சிலதெல்லாம் நம்மளால எழுத முடியும். ஆனால் புத்திசாலியான ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு இருக்குது, the child is so smart அப்படின்னா அவங்க அங்கே என்ன பார்த்தாங்களோ அது அத்தனையும் அங்கே பார்த்ததை வரிசையாக எழுதுறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ even though we have went to the excursion only to enjoy ourselves, அங்கே ஒன்றும் லேர்னிங் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு போனோம். ஆனால் அதுபோல் ஒரு பழக்கத்தை எங்கு போனாலும் அங்கே ஒரு படிப்பினை இருக்கும், ஒரு கற்றல் இருக்கும். அந்த கற்றல் இம்மிடியட்டான தேவைகளுக்கு உண்டானதானோ சரி, இல்லை பின்னாடி கொஞ்ச நாள் ஆஃப்டர் சம் டைம் யூ கேன் யூட்டிலைஸ் தோஸ் லேர்னிங் அப்படின்னா அதையும் நம்ம அங்கே பார்த்துக்க முடியும். அப்படின்னு சொன்னால் அது அத்தனையும் அந்த இம்ப்ளிசிட் லேர்னிங்கை இருக்கிறத if you are started writing it, that comes into explicit learning, that also transferred into explicit memory. இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இது என்ன பண்ணணும்னா the ability to reproduce things whatever we are seeing, the ability to reproduce what exactly you are observed, அது எல்லாமே அந்த ஒரு திறன் நம்ம பிள்ளைங்களுக்கு நடுவில் வளர்த்துக்கலாம். இது பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு போகிறோம், இல்லை ஒரு சில சாமான்லாம் வாங்க போகிறோம்னா அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எது நமக்கு தேவை அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், we can go for the purchase. அதர்வைஸ் ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது என்ன ஆகும்னா without our knowledge, without our observation,
without our immediate awareness என்ன ஆகும்? Implicit learning is taking place. At the same time we are aware of it to getting into the line. அந்த இம்ப்ளிசிட்டில் பார்த்தது எல்லாம் நம்ம ரொட்டீனில் கொண்டு வரணுமா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் we can இக்னோர் பண்ணிடலாமா அப்படின்றதையும் நம்ம மனம் அதை என்ன செய்யுது, டிசைட் பண்ணுறது. அதனால தான் எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் போய்கிட்டே இருந்தால் தான் the cognitive abilities of the individual will function in a smart way அப்படின்னு நம்ம அதை இந்த பதிவிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.